மக்கள் விரோத திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பி மக்களாட்சி மலர வைக்கும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற உன்னத எழுச்சி பயணமாக இன்று மீண்டும் பிரச்சாரத்தை துவக்குகிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள ராசிபுரம், சேந்தமங்கலம் தொகுதிகளில் பரப்புரை மேற்கொள்கிறார் புரட்சி தமிழர். நூற்று 53 சட்டமன்ற தொகுதிகளில் மக்களை நேரடியாக சந்தித்து பிரச்சாரம் மேற்கொண்ட போது மக்கள் விரோத திமுக அரசை அகற்றுவதில் மக்கள் உறுதியாக இருந்ததை உணர்ந்தேன். மக்களுடைய எழுச்சி ஆரவாரம் 2026ஆம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி வெற்றி உறுதியானதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. நான் எழுச்சி பயணத்தை மேற்கொண்டு கிட்டத்தட்ட 153 சட்டமன்ற தொகுதியில் நேரடியாக இந்த தொகுதியில் இருக்கிற மக்களை சந்தித்து இந்த பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளேன். அந்த 153 சட்டமன்ற தொகுதியிலும் மக்களுடைய எழுச்சி ஆரவாரம் அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணிக்கு வெற்றி உறுதி என்பதை அதன் மூலம் நாங்கள் தெரிந்து கொண்டோம். அதே நேரத்தில் மக்கள் விரோத திராவிட முன்னேற்ற கழக அரசை அகற்ற வேண்டும், அதையும் அந்த எழுச்சி பயணத்தின் போது நான் உணர்ந்து கொண்டேன். அமித்ஷாவை சந்தித்துவிட்டு திரும்பிய பிறகு முகத்தை துணியால் துடைத்ததை ஒரு சில பத்திரிகை ஊடகங்கள் தரம் தாழ்ந்து செய்தி வெளியிடுவது எந்த விதத்தில் சரியானது? ஒரு கட்சியின் பொதுச் செயலாளரை திட்டமிட்டு அவதூறு செய்தி வெளியிடுவது சரியில்லை என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம். மாண்புமிகு உள்துறை அமைச்சர் வீட்டுக்கு செல்கின்ற பொழுது அரசாங்கத்துக்காக தான் சென்று எல்லா ஊடகத்திலையும் பத்திரிகையும் செய்தி வந்தது. வெளியிலே வருகின்ற பொழுது எனது முகத்தை துடைக்கின்ற பொழுது ஒரு வீடியோ எடுத்து ஒரு சில ஊடகங்கள் வேண்டுமென்ற திட்டமிட்டு ஊடகத்தில் எடுத்து பத்திரிகையிலையும் ஊடகத்திலும் வெளியிடுவது எந்த விதத்தில் சரியாக இருக்கும்? சிந்திச்சு பாருங்க. டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்துவிட்டு திரும்பிய போது பொதுச் செயலாளர் முகமூடி அணிந்ததாக கூறிய டிடிவி தினகரன், நான் முகமூடி அணியவில்லை, டிடிவி தினகரன் தான் முகமூடி அணிந்து கொண்டு அதிமுகவிற்குள் நுழைந்தார் என அதிமுக பொதுச் செயலாளர் பதிலடி. அண்மையில் என்ன நினைத்தாரோ தெரியல, என் மீது சில குற்றச்சாட்டை சொல்லிட்டு இருக்காரு. நேற்றைய தினம் முகமூடி அணிஞ்சிக்கிட்டு போனாருங்கிறார். இது எந்த விதத்தில் சரியா இருக்கும்? நீங்க பார்த்தீங்கன்னா நான் முகமூடி முடிச்சிட்டுலாம் போகல, அவர் தான் முகமூடி அணிஞ்சு அண்ணா திமுக முடிஞ்சார். சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டினத்தில் திமுக, விடுதலை சிறுத்தைகள், கொங்கு பேரவை உள்ளிட்ட மாற்று கட்சிகளைச் சேர்ந்த 2000க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கழக துண்டு அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். மக்களின் செல்வாக்கையும் தொண்டர்களின் நம்பிக்கையும் திமுக இழந்துவிட்டது. சேலம் மாவட்டத்தில் உள்ள 11 தொகுதிகளில் 10 தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்று மாபெரும் சாதனையை புரிந்துள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம். சேலம் மாவட்டம் அதிமுக கோட்டை என்பதை பலமுறை நிரூபித்து அம்மா இருக்கின்ற பொழுதும் நிரூபித்து காட்டினோம். அம்மா மறைவுக்கு பிறகும் சேலம் மாவட்டத்தில் 11 சட்டமன்ற தொகுதியில் 10 சட்டமன்ற தொகுதியில் வென்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சேலம் மாவட்டம் எக்கு கோட்டை என்பதை நிரூபித்து காட்டினார். ரவுடிகளை வைத்து மக்களை மிரட்டும் திமுகவை கண்டு யாரும் அஞ்ச வேண்டியதில்லை. அதிமுகவின் ஆட்சி சட்டத்தின் ஆட்சியாக இருக்கும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உறுதி. உங்களை வருகின்ற பொழுது பல பேர் மிரட்டப்பட்டதாக எனக்கு செய்தி. எந்த மிரட்டல் உரட்டல் எதற்கும் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. ரவுடிகளை வைத்து மக்களை மிரட்டுவது வாடிக்கை, திமுகவுடைய வாடிக்கை. இன்று அதற்கு வாய்ப்பே இல்லை. அதிமுக ஆட்சி என்பது சட்டத்தின் ஆட்சியாக இருக்கும்.
அதிமுக ஆட்சியில் விவசாயிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் பல நன்மைகள் வழங்கப்பட்டதாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம். அதிமுக ஆட்சி மீண்டும் மலர்ந்ததும் தாலிக்கு தங்கம், திருமண உதவி திட்டம், அம்மா மினி கிளினிக் உள்ளிட்ட திட்டங்கள் மீண்டும் தொடரப்படும் என்று கழக பொதுச் செயலாளர் உறுதி. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு பல திட்டங்களை நிறுத்தப்பட்டு விட்டது. தாலிக்கு தங்கம் திட்டம், அந்த ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்கள் உரிய நேரத்தில் திருமணம் நடைபெற வேண்டும் என்ற அடிப்படையில் மாண்பு அம்மா அவருடைய சிந்தனையில் ஒதுக்கப்பட்ட அற்புதமான திட்டம். தாலிக்கு தங்கம், 1 பவுன், திருமண உதவி திட்டம் 25,000, 50,000 அதையும் நிறுத்தப்பட்டது. மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த திட்டத்தை அதிமுக அரசு தொடரும். அம்மா மினி கிளினிக் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மூடப்பட்டு விட்டது. முழுக்க முழுக்க கிராமத்தில் ஏழை மக்களுக்காக கொண்டு வந்த திட்டம். 2000 அம்மா மினி கிளினிக் திறந்தோம். இன்றைக்கு ஏழை மக்கள் அதிகமாக வாசிக்கின்ற பகுதியை தேர்ந்தெடுத்து அங்கே ஒரு அம்மா மினி கிளினிக்கை திறந்து அங்கே ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு நர்ஸ், ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு அந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் ஏதாவது நோய்வாய்ப்பட்டால் அங்கே இருக்கின்ற அம்மா மினி கிளினிக்கு சென்று சிகிச்சை பெறலாம். அந்த திட்டத்தையும் ரத்து பண்ணிட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த ரத்து செய்யப்பட்ட அம்மா மினி கிளினிக் திட்டம் தொடரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறது. நீலகிரி மாவட்டம் உதகையில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி முன்னிலையில் மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த 3000க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். நீலகிரி மாவட்டத்திற்கு பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்தது புரட்சி தலைவி அம்மா மற்றும் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தான் என முன்னாள் அமைச்சர் புகழாரம். மாவட்டத்துக்கு பொதுப்பணியாக இருக்கும் பொழுதுதான் உங்களுக்கு எடப்பாடியான்னு கேட்டோம், அம்மா கேட்டோம், அதிகமான திட்டங்களை பெற்றுத்தோம். நீண்ட காலமாக நிலச்சீனை ஏற்பட்டது கூட வீடு கொடுக்கல. நம்ம தான் உடனடியாக வீடு தான் கட்டி கொடுத்தோம். நீலகிரி மாவட்டம் கோத்தகரையில் சிவகாமி எஸ்டேட் நிறுவனர் பி சிவகுமார் ஏற்பாட்டில் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி முன்னிலையில் கழகத்தில் இணைந்த மாற்றுக் கட்சியினர் கழகத்தில் புதிதாக இணைந்த அனைவரும் மக்கள் பணியை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி அறிவுறுத்தல். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி எழுச்சி பயணம் மேற்கொள்ள உள்ள பகுதியில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான தங்கமணி நேரில் ஆய்வு. புரட்சி தமிழரின் எழுச்சி பயணத்திற்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்ய அதிமுக நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கியதுடன் பொதுச் செயலாளரை வரவேற்க வைக்கப்பட்டுள்ள முளைப்பாரிகளையும் ஆய்வு செய்தார். மழை நிலவரம், காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். தமிழக கடலோர பகுதியில் இருந்து கடத்தி செல்லப்பட்ட இலங்கையின் கிளிநொச்சி அருகே உள்ள தர்மபுரம் பகுதியில் வீட்டின் செப்டிக் டேங்குக்குள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 240 கிலோ கஞ்சா சிக்கியது. போதை மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் தமிழ்நாடு சர்வதேச போதை கடத்தலுக்கு பாலமாக மாறியுள்ளதாக பொதுமக்கள் சாடல். நெல்லை மாவட்டம் திசேன்விளை அருகே பொத்தடியில் பயோமெட்ரிக் வெஸ்ட் நிறுவனத்தில் மதுரை, விருதுநகர், நெல்லை மாவட்டங்களில் பறிமுதல் செய்யப்பட்ட 2000 கிலோ கஞ்சா எரிக்கப்பட்டது. கடந்த 3 நாட்களில் 15 கோடி ரூபாய் மதிப்பிலான 3000 கிலோ அளிக்கப்பட்ட நிலையில் போதைப்பொருள் ஊடுருவல் அதிகரிப்பதையே இது காட்டுவதாக மக்கள் வேதனை. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சப்பள்ளி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கள்ளச்சந்தை மது விற்பனை 24 மணி நேரமும் படுஜோராக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திறனற்ற ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை முறையான கண்காணிப்பின்றி ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதால் பாரபட்சமின்றி கள்ளச்சந்தை மது விற்பனை கொடிகட்டி பறக்கும் அவலம். மழை நிலவரம், தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரம். திருவாரூர் அம்மையப்பன் காந்திநகர் புதுத்தெருவைச் சேர்ந்த நந்தகுமார் என்பவர் கடை வீதியில் மர்ம நபர்களால் அரிவாளால் வெட்டி படுகொலை. பழிவாங்கல் திட்டத்தில் ஆள்மாறி நடந்ததாக தகவல் வெளியான நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் கொலை சம்பவங்கள் நடைபெறாத நாளை இல்லை என பொதுமக்கள் வேதனை.
தமிழகத்தில் சந்தி சிரிக்கும் ஸ்டாலின் ஆட்சியில் கடந்த 18 நாட்களில் 84 கொலை சம்பவங்கள் அரங்கேறி உள்ளதால் மக்கள் அதிர்ச்சி. கடந்த 2 நாட்களில் 11 கொலைகளும், இந்த ஆண்டில் மட்டும் கடந்த 261 நாட்களில் 983 கொலைகள் அரங்கேறியுள்ள நிலையில் தமிழ்நாட்டை தலைக்குனிய விட மாட்டோம் என வெற்று வசனம் மட்டுமே பொம்மை முதல்வர் ஸ்டாலின் பேசி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் பவுஞ்சூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சை பெற வந்த சிறுமியின் கழுத்தில் கத்திரிக்கோலை வைத்து மிரட்டிய நபரால் பரபரப்பு. விடியாற்றில் வேதியெங்கும் சரளமாக புழங்கும் மது போதையால் இளைஞர்கள் போதைக்கு அடிமையாக இத்தகைய கொடூரத்தில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் ஆவேசம். சென்னை கிண்டி பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் 36 சிறப்பு மருத்துவர் பணியிடங்கள், 80க்கும் மேற்பட்ட செவிலியர் பணியிடங்கள் காலியாக உள்ளதால் உரிய சிகிச்சை பெற முடியாமல் நோயாளிகள் தவிப்பு. பணியாளர்களை நியமிக்காமல் பல கோடி ரூபாய் மக்கள் வரிப்பணத்தை வீணாக்கி பன்னோக்கு மருத்துவமனை என்ன பயன் என விடியா அரசுக்கு மக்கள் கேள்வி. தருமபுரி மாவட்டம் தலைவாய்ஹள்ளி ஊராட்சியில் தனிநபர் ஆக்கிரமிப்பிலிருந்து அரசு நிலம் மீட்கப்பட்டு சுடுகாடு அமைக்கப்படாத நிலையில் இறந்தவரின் சடலத்தை அதே இடத்தில் அடக்கம் செய்த பொதுமக்கள். நிலத்தை ஆக்கிரமித்தவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் பொதுமக்களின் மீது மட்டும் வழக்கு பதிவு செய்த அராஜக அரசின் ஏவல் துறைக்கு மக்கள் கண்டனம். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் முறையான முன் அறிவிப்பின்றி சாலையோர ஆக்கிரமிப்பு கடைகளை ஜேசிபி இயந்திரம் மூலம் அகற்றிய விடியா அரசின் அதிகாரிகளுடன் பொதுமக்கள் வாக்குவாதம். அரசுக்கு சொந்தமான நிலங்களை அபகரிக்கும் திமுகவினரை கண்டு கொள்ளாமல் அப்பாவி மக்களிடம் மட்டுமே தங்கள் அதிகாரத்தை அரசு அதிகாரிகள் காட்டுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை எழும்பூர் ஆல்ஃபர்ட் தியேட்டர் அருகே அரசு மதுபான பாரில் கத்திகளோடு அமர்ந்து மது அருந்திய பிரபல ரவுடியும் அவனது கூட்டாளியும் பிடிபட்டனர். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் காவல்துறையின் மீது சிறிதும் பயமின்றி ரவுடிகளின் அராஜகம் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டம் குருபரப்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் கள்ளச்சந்தையில் மது விற்பனை குறித்து வீடியோ வெளியீடு. திமுகவினர் மற்றும் ஏவல் துறையின் ஆதரவுடன் 24 மணி நேரமும் நடைபெறும் கள்ளச்சந்தனை மது விற்பனையால் ஸ்டாலின் ஆட்சியில் நாள்தோறும் குடும்பங்கள் சீரழிவதாக பொதுமக்கள் வேதனை. திருநெல்வேலியில் மதுபோதையில் இருந்த சிறப்பு சார்பு ஆய்வாளர் இருசக்கர வாகன ஓட்டியை காரின் முன்பகுதியில் மோதி இழுத்து செல்லும் வீடியோ காட்சிகள் வெளியீடு. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையினரின் அராஜகம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை மாநகர பகுதியில் ஆமி வேகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் மழைநீர் வடிகால்வாய் பணிகளில் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களை ஒருமையாய் திட்டிய திமுக பிரமுகர். ஆளும் கட்சி என்ற திமிரில் தொடர்ந்து அராஜகத்தில் ஈடுபடும் திமுகவினர். மழைக்கு எத்தனை வாட்டி வந்தீங்க நீங்க? நான் எப்பயுமே தான் வந்துட்டு இருக்கேன். இந்த இடத்துல ஒழுக்கமா தண்ணி நிக்குமா? இங்க தண்ணி நிக்குது, நிக்கிறது அந்த இடம். என்ன பேசுறீங்க நீங்க? என்ன பேசுறீங்க? ஆம வேகத்துல நடத்துறீங்க. எதுங்க ஆம வேகம்? எதுங்க ஆம வேகம்? ஆட்கள் வச்சு என்ன ஆம வேகம்? எதுங்க ஆம ஆம வேகம்? ஓபன் பண்ண எத்தனை நாள் ஆகுது? 10 நாள் ஆகுது. 10 நாளா? 4 நாள் தாங்க ஆகுது. 10 நாள் ஆகுது. 4 நாள் ஆகுதுங்க. 10 நாள் ஆகுது. நான் மக்கள்கிட்ட கேட்டுட்டு தானே வரேன். நீங்க யார கேக்குறது?
நீங்க யாரையா நிக்கிறேன் என்னது ஆஃப் பண்ணுங்க எதுக்கு தள்ளுறீங்க நீங்க எதுக்கு தள்ளுறீங்க எதுக்கு தள்ளுறீங்க முதல்ல ஆஃப் பண்ணுங்கன்னு சொன்னீங்க எடுத்துட்டீங்களா இல்ல நீங்க பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை மாநகராட்சி 5 மற்றும் 6வது மண்டலத்திற்குட்பட்ட ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் ஸ்டாலின் அரசை கண்டித்து கண்டன பேரணி. சென்னை எழும்பூரில் நடைபெற்ற பேரணியில் 1500க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பங்கேற்ற நிலையில் ஸ்டாலின் அரசுக்கு எதிராக முழக்கம். அப்ப பெரியார் சொன்னபடி தூய்மை பணியாளர்களை அரசு ஊழியர்கள் ஆக்கணும். அரசாணை 62 படி தமிழ்நாடு முழுவதும் குறைந்தபட்ச சம்பளம் தரணும், பணி நிரந்தரம் செய்யணும். ராணிப்பேட்டை மாவட்டம் மேல்நெல்லி ஊராட்சியில் நடைபெறும் நிகழ்ச்சிகளுக்கு பட்டியல் வகுப்பைச் சேர்ந்தவர் என்பதால் தான் புறக்கணிக்கப்படுவதாக திமுக மாவட்ட கவுன்சிலர் வீடியோ மூலம் வேதனை. சமூக நீதி ஆட்சி என வாய்சவடால் விடும் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் திமுக கவுன்சிலரை சாதிய காரணத்தினால் ஒதுக்கப்படுவது போலி மாடல் ஆட்சி நிலையை அம்பலப்படுத்தியுள்ளது. முதலமைச்சர் திட்டத்திலேருந்து விளையாட்டு பொருள் கொடுத்தாங்க. அந்த பொருளுக்கு நம்மளை கூப்பிடல, வார நம்பரும் கூப்பிடல. நான் பிடிசி ஃபோன் பண்ணி கேட்டால் நீங்கள் யாருன்னே தெரிலன்றாரு. ஏங்கன்னு தெரியலனா தெரில போடணும் அவசியமே கிடையாதுன்றார் பிடிசி. இது பார்த்தீங்கன்னா ஜாதி மூலிமா போகுது. நான் எஸ்சின்றதுனால எந்த நிகழ்ச்சிக்கும் எனக்கு கோபத்து இல்லை. இது ரொம்ப கண்டிக்கிறோம். நாங்கள் இது எப்போ பார்த்தாலும் ஆபீஸ் மூட்டு இருக்குது. மக்கள் ரொம்ப பாதிக்கிறாங்க. தண்ணி பிரச்சனை, லைட் பிரச்சனைனா பிடிசி பார்க்க மாட்டாரு, திறக்க மாட்டாரு. கடந்த 3 மாதங்களாக தமிழ்நாடு அரசின் மானிய விலை சிமெண்ட் திட்டம் நிறுத்தப்பட்டதால் வீடு கட்ட திட்டமிட்டுள்ள ஏழை எளிய மக்கள் கலக்கம். தனியார் உற்பத்தியாளர்கள் உள்ளீடு செலவுகள் உயர்வால் விநியோகத்தை குறைத்துள்ள நிலையில் விடிய அரசும் ஏமாற்றியுள்ளதால் ஏழை மக்களின் வீடு கட்டும் கனவு காணல் நீராகும் அவலம். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் நடைபெற்ற உங்கள்தான் முதல்வர் விளம்பர முகாமில் முறையாக பத்திரப்பதிவு செய்து தங்களுக்கு பட்டா வழங்காத திமுக அரசை கண்டித்து பொதுமக்கள் முற்றுகை போராட்டம். மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட பலரிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என விடிய அரசுக்கு எதிராக ஆவேசம் முழக்கம். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் தம்பதியினரின் கடை மற்றும் வீட்டை ஹெல்மெட் அணிந்த 10க்கும் மேற்பட்ட நபர்கள் சுத்தியலால் அடித்து நொறுக்கிய சம்பவத்தின் பரபரப்பான சிசிடிவி காட்சி. இந்த தாக்குதலில் தம்பதியரின் மகள் காயமடைந்த நிலையில் விடியா ஸ்டாலின் அரசு காவல்துறையின் அலட்சியத்தால் பொதுமக்கள் பயத்துடனே வாழ வேண்டியுள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே தும்பை கிராமத்தில் தனியார் பள்ளி ஓட்டுநர் வீட்டில் 6 லட்சம் ரூபாய் கொள்ளை. கடந்த சில நாட்களாக சங்கராபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்துள்ள நிலையில் விடிய அரசின் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபடாமல் கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூரை அடுத்த பெருமாள்பட்டு ஊராட்சி எஸ்பி நகர் பகுதியில் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அவதி. சாலையை சீரமைத்து திருவிளக்கு அமைத்து தராவிட்டால் வரும் தேர்தலை புறக்கணிப்பதுடன் ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை ஆகியவற்றை மாவட்ட நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப் போவதாகவும் அப்பகுதி மக்கள் எச்சரிக்கை. குழந்தைங்க ஸ்கூல் போக முடியல. அது வசதி இருக்கிறவங்க எப்படி இட்டுன்னு போகிறாங்க, வசதி இல்லாதவங்க ரொம்ப முடங்கி கிடக்குறாங்க. ஒரு வயசானவங்கள எங்களால் ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போக முடியல. அப்போ அது பாதிக்கப்பட்ட இதுவும் வரல, ஆம்புலன்ஸும் வர மாட்டேங்குது. இப்படிப்பட்ட பாதிப்பில் நாங்கள் எப்படி இந்த கிராமத்தில் வாழறது? நாங்கள் பள்ளிக்கு அனுப்ப முடியல. வயசானவங்க இப்போ 2 வீடு தள்ளி பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு உடம்பு முடியல, நெஞ்சு வலி, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போக முடியல. ஒரே ஒரு நாள் நேற்று ஒரு நாள் பெஞ்ச மழைக்கே நாங்கள் எல்லாரும் இன்றைக்கி ரோட்டில் நிற்கிறோம். இப்போ வர்றது மழை காலம், வயசானவங்க இருக்கிறோம், குழந்தைங்க வச்சுக்கிறோம், கர்ப்பிணி பெண்கள் இருக்கிறோம், எல்லாருமே இருக்கிறோம். மதுரை மாவட்டம் திருமங்கலம் பகுதியில் சென்று கொண்டிருந்த விடிய அரசின் தகரடப்பா பேருந்தின் படிக்கட்டு திடீரென உடைந்து விழுந்ததில் பள்ளி மாணவர்கள் கீழே விழுந்த பரிதாபம். மகளிருக்காக இலவச பேருந்து இயக்குகிறோம் என வெற்று விளம்பரம் செய்யாமல் அரசு பேருந்துகளை திறனற்ற திமுக அரசு முறையாக பராமரிக்க வேண்டும் என பயணிகள் வலியுறுத்தல். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை நீருடன் கழிவுநீர் கலந்து சாலையில் தேங்கி நின்றதால் பொதுமக்கள் அவதி.
விடிய ஆட்சியில் மாவட்ட நிர்வாகத்தின் மெத்தனத்தால் வடிகால் வாய்க்கால் முறையாக தூர்வாரப்படாததால் சாலைகளில் கழிவுநீர் தேங்கி நின்ற அவலம். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கழக சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம். தங்களது கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்காமல் தொடர்ந்து ஏமாற்றி வரும் விடியா மாடல் அரசுக்கு எதிராக ஆசிரியர் சங்கத்தினர் கண்டன முழக்கம். முறையான ஊதிய உயர்வு மற்றும் 8 மணி நேர வேலை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம். ஆம்புலன்ஸை வைத்து அரசியல் செய்யும் விடியா திமுக அரசு ஆம்புலன்ஸ் ஊழியர்களின் நலன்கள் குறித்து கண்டு கொள்ளாதது ஏன் என பொதுமக்கள் கேள்வி. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அருகே அத்திமாஞ்சேரிப்பேட்டை அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் படியில் தொங்கியபடியும் பேருந்தின் மேற்கூரை மீது ஏறியும் அட்டகாசம் செய்து பட்டாசு வெடிக்கும் வீடியோ காட்சி. விடியா ஆட்சியில் பள்ளிகளில் மாணவர்களின் நலனில் அக்கறை செலுத்தாத காரணத்தால் கல்வி கற்க வேண்டிய வயதில் மாணவர்கள் பலரும் திசை மாறி போவதாக பொதுமக்கள் ஆவேசம். ராணிப்பேட்டை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. விடியா அரசு வாய்க்கால்களை முறையாக தூர்வாராததால் 1 மணி நேர மழைக்கே சாலைகளில் பெருக்கெடுத்த மழைநீரால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. கடலூர் மாவட்டம் புவனகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் நெல் அறுவடை பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை. திறனற்ற திமுக அரசு மழையால் நனைந்த நெற்பயிர்களை கண்துடைப்புக்காக ஆய்வு செய்யாமல் முறையான இழப்பீட்டை வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தல். திருப்பூர் மாவட்டம் முதலிப்பாளையம் பாறைக்குழியில் குப்பை கொட்டும் விடியா மாநகராட்சிக்கு எதிராக போராடிய மக்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்து அராஜகமாக கைது செய்ததை கண்டித்து உண்ணாவிரத போராட்டம். போராட்டத்தில் ஒருவர் மயக்கமடைந்த நிலையில் மக்களை அவதிக்குள்ளாக்கும் திமுகவின் அராஜக ஆட்சிக்கு விரைவில் முடிவு கட்ட வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டோர் ஆத்திரம். டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக மேல் நடவடிக்கை எடுக்க விதித்த தடையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை மேல்முறையீடு செய்த விவகாரம். அவமதிப்பு வழக்கு விசாரணையை ஏற்கனவே விசாரித்த அமர்வில் பட்டியலிட உத்தரவிட்டு வழக்கு ஒத்திவைப்பு. சென்னை விருகம்பாக்கம் சத்யாநகர் பகுதியில் 10 நாட்களுக்கு மேலாக குடிநீர் விநியோகம் முற்றிலும் நிறுத்தப்பட்டதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் விடியா திமுக ஆட்சிக்கு எதிராக ஆவேச போராட்டம். கூட்டணியில் இருந்தும் அரசுக்கு நேரடியாக அழுத்தம் கொடுக்க திராணியில்லாத கம்யூனிஸ்ட் கட்சியினர் குடிநீர் வாரிய அலுவலர்களுக்கு எதிராக சங்கு ஊதியும் முழக்கமிட்டும் போராட்டம் நடத்தினர். போராட்டத்தை அறிவிச்சாலே அதுக்கு வந்து ஒரு பரபரப்பு இருக்கும். அரசினுடைய கவனம் ரொம்ப வேகமா இருக்கும். அதிகாரிகள் துடிப்பா வேலை செய்வாங்க, அதை ஊத விட மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிருந்தா இங்க பார்த்தா சொரணையற்ற இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் இந்த குடிநீர் வாரியத்தினுடைய செயல்பாடு என்பது இருக்குது. திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலை அடிவாரத்தில் சட்டவிரோதமாக வனவிலங்குகளை வேட்டையாடுவதற்காக நாட்டு துப்பாக்கியுடன் சுற்றித் திரிந்த 2 சிக்கினர். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் துப்பாக்கி கலாச்சாரம் தலை தூக்கியுள்ளதற்கு இதுபோன்ற சம்பவங்களே சாட்சி என மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பூர் மாநகராட்சி குப்பைகள் முதலிப்பாளையம் பாறைக்குழியில் கொட்டப்படும் விவகாரத்தில் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்பட்ட மக்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து திரளான பொதுமக்கள் காவல்துறையினருடன் வாக்குவாதம். குடியிருப்பு பகுதியில் குப்பைகளை கொட்டி மக்களை நோயாளிகளாக்குவதோடு பேச்சுவார்த்தை என அழைத்து தனது அராஜகத்தை கட்டவிழ்க்கும் அடாவடி மாடல் ஸ்டாலின் அரசுக்கு பொதுமக்கள் கண்டனம். தஞ்சை GA கால்வாயில் நண்பர்களுடன் குளிக்க சென்ற மஞ்சுப்பாட்டி பகுதியைச் சேர்ந்த 16 வயது சிறுவன் தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்த சோகம். GA கால்வாயில் விவசாயத்திற்காக தண்ணீர் விடுவிக்கப்பட்ட 3 மாதங்களில் 37 பேர் மூழ்கி உயிரிழப்பு. நெல் கொள்முதலை தாமதப்படுத்துவதை கண்டித்தும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக அலுவலகம் முன்பு விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். விடிய அரசு அதிகாரிகள் உடனடியாக நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்யாமல் காக்க வைத்து தங்களது வயிற்றில் அடிப்பதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் போட போனாக்க
அங்கே ஏற்கனவே பிடிச்ச நெல்லை தேக்கி மூவ்மெண்ட் பண்ணாமல் இங்கே வர்ற விவசாயிகளை காக்க வைக்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. எந்த நேரடி நெல் கோயிலுக்கு போனாலும் கும்பகோணம் பகுதியில் எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா எல்லாம் நெல் முளைச்சி கிடக்கு. மிக கஷ்டப்பட்டு கடனை வாங்கி விவசாயம் பண்ணிட்டு விவசாயிகள் வயிற்று அடிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. நாங்கள் போர்க்கால அடிப்படையில் உடனடியாக எல்லா நெல்லையும் கொள்முதல் செய்யணும். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் 100 நாள் வேலை கேட்டு 100க்கும் மேற்பட்ட பெண்கள் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டம். வரி செலுத்தினால் மட்டுமே வேலை என்ற நிலையில் விடியா ஸ்டாலின் அரசு அதிகாரிகள் வேலை வழங்காததால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு எப்படி வரி கட்டுவது என பொதுமக்கள் கேள்வி. வரி கட்டினா தான் எங்களுக்கு உங்களுக்கு 100 நாள் வேலைன்றாங்க. அது சம்பாதிச்சா தான் நாங்கள் அதை கட்ட முடியும். வீட்டுக்காக கொடுத்தோம், தலைவர் வீடு வருதுன்னாங்க. தலைவர் வார்டு நம்பர் தான் அந்த வீட்டுக்காகவும், அதுவும் எதுவும் ஸ்டெப் எடுக்கல. ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி அருகே தாமரைப்பாக்கத்தில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் 11ஆம் தேதி முதல் நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யாமல் காலம் தாழ்த்தும் விடியா அரசு நிர்வாகம். 80 பதிவு விவசாயிகள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் அறுவடை செய்த நெல்லை திறந்த வெளியில் தார்பாய் போர்த்தி பாதுகாத்து வரும் அவலம். 18ஆம் கால்வாய் நீட்டிப்பு பகுதியில் நீர் திறக்கப்படாததை கண்டித்து தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் அருகே உள்ள சங்கராபுரம் கிராமத்தில் விவசாயிகள் கையில் தட்டேந்தி பிச்சை எடுக்கும் போராட்டம். ஸ்டாலின் அரசு இனியும் முறையாக தண்ணீர் திறந்து விடவில்லை எனில் விஷத்தை கொடுத்து கொன்று விடுமாறு மக்கள் வேதனை. கூட தண்ணி கிடைக்க மாட்டேங்குது, குடிக்கிறதுக்கும் தண்ணி இல்ல, அரைக்குழி நேரம் வெள்ளாம செய்யறோம், அதுக்கும் தண்ணி இல்ல. நாங்க என்னத்தை வச்சு பிழைக்கிறது? தேவாரம் பகுதி ரொம்ப மோசமா இருக்கு. இல்ல எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வழி கொடுங்க, வழி பண்ணுங்க. ஆளுக்கு ஒரு ரோக்கர் வாங்கி கொடுங்க. சம்சாரிகளை நாங்க செத்து போறோம். ஆமா, சாகுறது உறுதி. திருப்பூர் அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தை உயிரிழந்த விவகாரத்தில் உறவினர்கள் செவிலியர்களை தாக்கியதற்கு நடவடிக்கை எடுக்க கோரி மருத்துவ பணியாளர்கள் கருப்பு பட்டை அணிந்து போராட்டம். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் மருத்துவ பணியாளர்களுக்கான பாதுகாப்பு நாளுக்கு நாள் கேள்விக்குறியாகி வருவதாக மருத்துவத்துறை ஊழியர் சங்கம் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் தெற்கு பெரியார் நகரில் நடைபெற்ற உங்களுடன் முதல்வர் விளம்பர முகாமில் சிறுவன் மீது மின்சாரம் தாக்கியதால் பரபரப்பு. மின்விசிறி உடனடியாக நிறுத்தப்பட்டதால் சிறுவன் நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய நிலையில் போதிய பாதுகாப்பு இன்றி முகாம் நடத்தப்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் சிற்றம்பாக்கம், பேரம்பாக்கம், தென்கரணை பகுதிகளில் 500 ஏக்கரில் விளைந்த 10,000 நெல் மூட்டைகள் ஆளும் திமுக அரசின் கொள்முதல் தாமதத்தால் மழையில் நனைந்து சேதமடையும் அவலம். திராவிட மாடல் ஆட்சியில் விவசாயிகளின் வாழ்வாதாரம் அன்றாடம் உழைத்து வீணாவதை கண்டும் காணாது மௌனம் காக்கும் திமுக அரசு உடனடி கொள்முதல் நடவடிக்கை இல்லாவிட்டால் கடுமையான போராட்டம் நடத்துவோம் என விவசாயிகள் எச்சரிக்கை. தமிழகத்தில் விவசாயிகள் உர பற்றாக்குறையால் தவித்துக் கொண்டிருக்கும் நிலையில் ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் வரை யூரியா, டிஏபி, எம்ஓபி, என்பிகே உரங்களின் விநியோகம் 57% மட்டுமே மாநிலத்திற்கு கிடைக்கப்பெற்றுள்ளதாக தகவல். தற்போது உரம் தேவை அதிகரித்து விநியோகம் குறைந்துவிட்ட நிலையில் உர தட்டுப்பாட்டால் பயிர் விளைச்சல் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் வேதனை. அமைச்சர்களுக்கு ஊழல் மற்றும் முறைகேடு வழக்குகளை விரைந்து விசாரிக்க கோரிய வழக்கில் தமிழக அரசு பிரமாண பத்திரம் தாக்கல். பதிலளிப்பதற்கு 1 வார காலம் அவகாசம் வேண்டிய நிலையில் வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். சென்னை சர்வதேச விமான நிலையத்தின் T3 முனைய கட்டுமானத்தில் ஏற்பட்ட தாமதத்தால் கான்ட்ராக்டருக்கு இந்திய விமான நிலைய ஆணையம் ஷோகாஸ் நோட்டீஸ். 2467 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த திட்டம் 2026 ஜூனில் நிறைவடையும் என அறிவிப்பு. இந்தியாவில் கோடீஸ்வர குடும்பங்களின் எண்ணிக்கை 8.7 லட்சமாக உயர்ந்துள்ளதாக மெர்சிடிஸ் பென்ஸ் ஊருன் இந்தியா அறிக்கையில் தகவல். அதிக செல்வந்தர்களை கொண்ட மாநிலங்களின் பட்டியலில் மகாராஷ்டிரா முதலிடத்திலும், டெல்லி 2ஆம் இடத்திலும், தமிழ்நாடு 3ஆம் இடத்திலும் உள்ளதாக அறிவிப்பு.
சபரிமலை கோவில் துவாரபாலகர் சிலைகளின் தங்க மேற்பரப்பு தகடுகளின் எடை 2019 42.8 கிலோ இருந்து 38.258 கிலோவாக குறைந்ததாக கண்டறிந்த கேரளா உயர்நீதிமன்றம் 4.541 கிலோ தங்க இழப்புக்கு விஜிலன்ஸ் விசாரணைக்கு உத்தரவு. திருவிதாங்கூர் தேவசம் போர்டு 3 வாரங்களுக்குள் அறிக்கை சமர்ப்பிக்க உத்தரவு பிறப்பிப்பு. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்காக இந்தியாவை பழிவாங்குவோம் என லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாத இயக்க துணைத் தலைவர் மிரட்டல். ஜம்மு காஷ்மீரின் ஆறுகள் மற்றும் அணைகள் விரைவில் எங்களுடையதாக இருக்கும் எனவும் பேச்சு. இந்திய தேர்தல் ஆணையம் பீகாரில் நடைபெற்ற சிறப்பு தீவிர திருத்தத்தை தொடர்ந்து நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல்களை படிப்படியாக திருத்த முடிவு. நடப்பாண்டு ஜனவரி 1ஆம் தேதியை தகுதி காலமாக கொண்டு போலி பதிவுகள், இறந்தவர்கள், இடம்பெயர்ந்தவர்களை நீக்கி 18 வயது பூர்த்தியானவர்களை சேர்க்கும் நடவடிக்கை. வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா மற்றும் அவரது குடும்பத்தினர் அனைவரும் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் வாக்களிக்க தடை விதிப்பு. ஷேக் ஹசீனாவின் தேசிய அடையாள அட்டை முடக்கப்பட்டுள்ளதாகவும் வங்கதேச தேர்தல் ஆணையம் தகவல். தடையை மீறி எல்லைப் பகுதியில் குவிந்த கம்போடிய நாட்டு மக்கள் மீது தாய்லாந்து ராணுவ வீரர்கள் தாக்குதல். ரப்பர் குண்டுகளால் தாய்லாந்து நாட்டின் ராணுவ வீரர்கள் நடத்திய தாக்குதலில் கம்போடிய நாட்டு மக்கள் 29 பேர் படுகாயம். அமெரிக்க தேசிய பூங்காக்களில் கருப்பின அடிமை முறை குறித்த புகைப்படங்கள் மற்றும் பொருட்களை நீக்க அதிபர் டிரம்ப் உத்தரவு. அடிமையின் முதுகில் பிறம்படிப்பட்ட காயங்களை காட்டும் வரலாற்று சிறப்புமிக்க புகைப்படம் உள்பட பல புகைப்படங்களை நீக்க உத்தரவிட்ட டிரம்புக்கு எதிராக வரலாற்று ஆசிரியர்கள் கடும் விமர்சனம். அமெரிக்க நாடாளுமன்றத்தின் முன்பாக கையில் பிட்காயினை ஏந்தியவாறு 12 அடி உயரத்தில் நிறுவப்பட்டுள்ள அதிபர் டொனால்ட் டிரம்பின் தங்க சிலை. கிரிப்டோ கரன்சிக்கு ஆதரவு தெரிவித்து வரும் டிரம்புக்கு மேற்கொண்டு டிஜிட்டல் நாணயத்தின் எதிர்காலம் மற்றும் நிதிச்சந்தை பயன்பாடு உள்ளிட்டவற்றை வலியுறுத்தும் வகையில் சிலையை அமைத்துள்ளதாக கிரிப்டோ கரன்சி முதலீட்டாளர்கள் தகவல். ஆப்கானிஸ்தான் நாட்டின் சுமார் 6 மாகாணங்களில் ஃபைபர் ஆப்டிக் இணைய சேவைக்கு தாலிபான் அரசு தடை விதித்து உத்தரவு. மக்களின் தகவல் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளை முடக்கியுள்ளதாக ஊடக அமைப்புகள் கண்டனம். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் நடைபெறும் உலக தடகள சாம்பியன்ஷிப் ஈட்டி எறிதலில் இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா வெளியேற்றம். இறுதிப் போட்டியில் 84.03 மீட்டர் தூரம் வீசிய நீரஜ் சோப்ரா 8வது இடம் பிடித்து வெளியேறிய நிலையில் 86.27 மீட்டர் தூரம் வீசி 4வது இடம் பெற்ற இந்திய வீரர் சச்சின் யாதவ் பதக்க வாய்ப்பில் நீடிக்கிறார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆண்கள் இரட்டையர் பிரிவில் சாத்விக் சாய்ராஜ், ஷிராக் ஷெட்டி இணை வெற்றி. மலேசியாவின் ஜுனைட்டி ஆரிஃப், ராய் கிங் யாஃப் இணையை 24-22, 21-13 என்ற நேர்செட் கணக்கில் வீழ்த்தி 2வது சுற்றுக்கு முன்னேற்றம். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டனில் இந்திய வீராங்கனை PV சிந்து காலிறுதிக்கு முன்னேற்றம். தரவரிசையில் 14வது இடத்தில் உள்ள சிந்து 6வது இடத்தில் உள்ள சோசுவாங்க 21-15, 21-15 என நேர்செட் கணக்கில் வீழ்த்தி அசத்தல் வெற்றி. AR முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவாகியுள்ள மதராசி திரைப்படத்தின் சலம்பலா பாடலின் வீடியோ வெளியீடு ரசிகர்களிடையே வரவேற்பை பெற்றுள்ள நிலையில் 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட பார்வைகளை கடந்துள்ள பாடலின் வீடியோ. AR முருகதாஸ் இயக்கி சிவகார்த்திகேயன் நடித்து வெளியான மதராசி திரைப்படம் உலக அளவில் 100 கோடி ரூபாய் வசூலை எட்டி உள்ளதாக தகவல். திரைப்படத்திற்கு ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பு உள்ளதால் வசூல் பன்மடங்கு அதிகரிக்கும் எனவும் படக்குழு தகவல். நட்டி நடராஜ் மற்றும் அருண் பாண்டியன் இணைந்து நடிக்கும் ரைட் திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியீடு. நீதிமன்ற கதைக்களத்தை கொண்டுள்ள இத்திரைப்படம் வரும் செப்டம்பர் 25ஆம் தேதி வெளியாக உள்ளது. உடல்நலக் குறைவால் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் காலமானார். படப்பிடிப்பின் போது மயங்கி விழுந்த ரோபோ சங்கர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிர் பிரிந்தது.